அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம ரொம்ப சென்சிட்டிவான, ஆனா பல குடும்பங்கள் தினசரி தங்களுக்குள்ளேயே போராடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சூதாட்டம் அப்படிங்கிற இருள்ல சிக்கியிருக்கிற ஒருத்தரை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான விளக்கம் தான் இது. சூதாட்டத்துல சிக்கி இருக்கிற ஒரு கணவனை மாத்துறது அப்படிங்கிறது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமான ஒரு பயணம்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்களோட அந்த வலியையும் வேதனையையும் நான் முழுமையா உணர்றேன். இது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனா நிச்சயம் முடியாத காரியம் கிடையாது. சரியான அணுகுமுறை, அறிவு, அப்புறம் பொறுமையோட செயல்பட்டா இந்த இருள்ல இருந்து மீண்டு வர ஒரு தெளிவான வழி இருக்கு. அதற்கான நம்பிக்கையை தான் நம்ம இப்ப தேட போறோம். சரி, முதல்ல இந்த சூதாட்டம் அப்படிங்கிற கொடிய விஷயத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சூதாட்டங்கிறது சும்மா பணத்தை இழக்கிற ஒரு பழக்கம் மட்டும் இல்லைங்க. அது குடும்பத்தோட நிம்மதியவே, குழந்தைகளோட எதிர்காலத்தையே அழிக்கிற ஒரு ஆன்மீக விஷம். குரான்ல சூரத்துல் மாய்தாவில் அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான், மது மற்றும் சூதாட்டம் ஷைத்தானின் அசுத்தமான செயல்களில் ஒன்று, ஆகவே அதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு. இது மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு அசுத்தம்னு இஸ்லாம் வன்மையா எச்சரிக்குது. இந்த பழக்கம் எப்படி ஒருத்தரை அதல பாதாளத்துக்கு கொண்டு போகுது தெரியுமா? ஆரம்பத்துல இது ஒரு சின்ன விஷயமா தான் தோன்றும். ஆனா போக போக இது தொடர்ச்சியா பொய் சொல்ல வைக்கும், தாங்க முடியாத கடனுக்கு ஆளாக்கும், கோபத்தை அதிகரிக்கும், கடைசியா ஒரு அழகான குடும்பத்தையே சுக்குநூறா உடைச்சிடும். எல்லாவற்றுக்கும் மேலாக தொழுகையிலிருந்து இறைவனை விட்டு மனிதனை தூரமாக்கி ஹராமான பணத்துல வாழ்க்கையா ஆழ்த்திடும். இதிலிருந்து கணவனை திருத்த என்னென்ன நடைமுறை மற்றும் ஆன்மீக வழிகள் இருக்கு, அந்த 5 முக்கியமான விஷயங்களை இப்போ பார்ப்போம். வெறும் கவலையை மட்டும் சுமந்துகிட்டு இருக்காம இதை தைரியமா எப்படி எதிர்கொள்றது? இந்த 5 விஷயங்கள் தாங்க உங்களுக்கான தெளிவான தீர்வு. கோவப்படாம அறிவால பேசுறது, அவமானப்படுத்தாம இருக்கிறது, நல்ல இஸ்லாமிய சூழலை உருவாக்குறது, பணத்தை பாதுகாக்கிறது, அப்புறம் உளப்பூர்வமா துவா செய்யறது. ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கான மிக முக்கியமான ஆயுதங்கள் இதுதான். இதை ஒவ்வொன்னா இப்ப பார்க்கலாம். இதை நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். எப்பவுமே மத்தவங்க முன்னாடி அவரை சூதாடி பொறுப்பற்றவர் என்றோ கத்தி அவமானப்படுத்திடாதீங்க. அப்படி செஞ்சா அவர் மன உடைஞ்சு இன்னும் அதிகமா தான் தப்பு செய்வார். சண்டைகள் அவரை இன்னும் தூரமாக்கிடும். அதுக்கு பதிலா அமைதியான நேரங்கள்ல நம்ம குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது, குழந்தைகளின் எதிர்காலம் என்னாகும், அல்லாவின் கோபம் வருமே அப்படின்னு அவர் மனசை தொடுற மாதிரி ரொம்ப பக்குவமா எடுத்து சொல்லுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவரோட சூழலை மாத்துறது. தனிமையும் தவறான நண்பர்களும் தான் இந்த பழக்கத்தை அதிகமா தூண்டும். அதனால சூதாட்டத்துக்கு இழுக்கிற நண்பர்களை விட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமா விளக்க முயற்சி பண்ணுங்க. பள்ளிவாசல் சூழல், நல்ல நண்பர்கள், மார்க்க பயான்கள் கேட்கறது, குர்ஆன் கேட்கறதுன்னு ஒரு நல்ல மார்க்க சூழல்ல அவரை மெதுவா இணைக்க முயற்சி செய்யுங்க. இது கண்டிப்பா அவரோட சிந்தனையை மாத்தும். இப்போ ஒரு முக்கியமான பிராக்டிக்கல் விஷயத்துக்கு வருவோம். குடும்பத்தோட அடிப்படை தேவைகள் பாதிக்கப்படாம இருக்க நீங்க பணத்தை பாதுகாத்தே ஆகணும். சில நேரங்கள்ல குடும்பத்தை காப்பாத்த சம்பளத்தை முழுசா அவர் கையில கொடுக்காம இருக்கிறத உறுதி செய்யுங்க. வீட்டு செலவுகளை சரியா திட்டமிடுங்க. முக்கியமா அவர் புதுசா எந்த கடனும் வாங்காம இருக்கிறத ரொம்ப கவனமா கவனிச்சுட்டே இருங்க. நாம என்னதான் முயற்சிகள் செஞ்சாலும் மனிதர்களோட இதயங்கள் எல்லாமே அல்லாவின் கைகள்ல தான் இருக்கு இல்லையா? அதனால தஹஜ்ஜுத் நேரத்துல எழுந்து, யா அல்லாஹ், என் கணவனை ஹராம்ல இருந்து காப்பாற்று, அவருக்கு நேர்வழியான ஹிதாயத்தை கொடுன்னு அழுத துவா செய்யுங்க. ஒரு மனைவியோட உண்மையான கண்ணீருக்கும் துவாலவுக்கும் ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு கசப்பான கேள்விக்கு வருவோம். நீங்க பலமுறை அறிவுரை சொல்லியும் அவரிடம் எந்த மாற்றமுமே இல்லைன்னா என்ன செய்யறது? நிச்சயமா இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்தான். ஆனா யதார்த்தத்தை நாம சந்திச்சே ஆகணும். எல்லா முயற்சிகளும் தோற்று போகும்போது அடுத்த கட்டம் என்னன்னு நாம யோசிக்கணும். ஒரு கட்டத்துல சில கடுமையான எச்சரிக்கை அறிகுறிகளை நீங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அமைதியா இருக்காதீங்க. குடும்பம் முற்றிலுமா அழிவை நோக்கி போனாலோ, அவர் வன்முறையில ஈடுபட்டாலோ, உங்க குழந்தைகள் ரொம்ப ஆழமா பாதிக்கப்பட்டாலோ, இல்ல வீட்டு பணம் முழுசும் சூதாட்டத்திலே வீணானாலோ, இந்த அபாயகரமான சூழலை நீங்க தொடர்ந்து சகிச்சுக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதனால இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட தனிப்பட்ட முயற்சிகள் பலனளிக்காதப்போ அடுத்த கட்டத்துக்கு தயங்காம போங்க. குடும்ப மூத்தவர்கள், மார்க்க அறிஞர்கள் அல்லது தொழில்முறை ஆலோசகர்களை கூப்பிட்டு பேசுங்க. வெளியில உதவி கேட்கறது இப்போ ரொம்பவே அவசியமான ஒண்ணு. இதை மூடி மறைக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு கிடையாது. சரி, இப்போ மனைவியின் பொறுப்பு மற்றும் பாதுகாப்பை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இஸ்லாம் எப்பவுமே ஒரு பெண்ணோட பாதுகாப்பிற்கும் மன நிம்மதிக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குது. பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்ல குணம்தான். ஆனா அதுக்காக உங்களையும் உங்க குழந்தைங்களையும் அழிவுக்கு தள்ளினுன்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. கணவனுக்கு அறிவுரை சொல்றது உங்க கடமை. உங்க அன்பான வார்த்தைகள் ஒரு நாள் பெரிய மாற்றத்தை தரும். உங்க தொழுகையும் துவாவையும் மட்டும் விட்டுடாதீங்க. எல்லாவற்றுக்கும் மேலா உங்க குழந்தைங்களோட மனநிலையை ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க.
கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருத்துறது உங்களோட கடமை. ஆனா அவரை முழுமையா மாத்துறது அல்லாஹ்வோட கையில மட்டும்தான் இருக்கு. உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க. மீதியை இறைவனிடம் ஒப்படைச்சிடுங்க. அல்லாஹ் உங்க குடும்பத்திற்கு அமைதியையும் ஹிதாயத்தையும் நிறைந்த பரக்கத்தையும் வழங்குவானாக. ஆமேன். இவ்ளோ வழிகளையும் தாண்டி போராடுற நீங்க உங்க குடும்பத்தை இந்த இருளிலிருந்து மீட்க இன்னைக்கு எடுக்க போற அந்த முதல் அடி என்ன? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க.